அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஊர் செய்திகள். நம் பள்ளி நம் பெருமை. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வெள்ளூர் 2. 1917 தொடங்கின இப்பள்ளி 2025 வரை சிறப்பாக நடைபெற்று நூற்றாண்டுகளை கடந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதனை ஒட்டி 28/3/2025 வெள்ளிக்கிழமை அன்று பள்ளி நூற்றாண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை காண அனைத்து கிராம மக்களும் திரண்டு வந்து கோலாகலமாக கண்டு கழித்தனர். வாருங்கள், நாமும் கண்டு கழிக்கலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேரெழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம், முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். பெரியவர்களோடும் பெற்றோர்களோடும் ஆசிரியருடைய ஒத்துழைப்போடும் நாங்கள் இந்த விழாவினை முன்னெடுத்து நடத்த இருக்கின்றோம். உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு மிகவும் அவசியம். நீங்கள் அனைவரும் அமைதி காத்து இந்த விழா முடியும் வரை பொறுமையாக இருந்து கடைசி நிகழ்ச்சி முடியும் வரை தேசிய கீதம் பாடும் வரை அனைவரும் இருந்து எங்களை வாழ்த்தி செல்லுமாறு பள்ளியின் சார்பாகவும் முன்னாள் மாணவர்கள் சார்பாகவும் அன்புடன் உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வெள்ளூர் 2, போலூர் ஒன்றியம் திருவண்ணாமலை மாவட்டம். பள்ளி முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள், பள்ளி மேலாண்மை குழு ஆகியோர்கள் கலந்து கொள்ளும் பள்ளி நூற்றாண்டு திருவிழா 1910-2025 ஆண்டு உறுதிமொழி. கல்வி எங்களின் அடிப்படை உரிமை. எங்களின் அடிப்படை உரிமையை எங்களுக்கு உறுதி செய்தது எங்களின் அரசு பள்ளியே. அரசு பள்ளியே நம் அடையாளம், அதுவே நம் வழிகாட்டி. நம் ஆசிரியர்களே நம் கலங்கரை விளக்கம். அனைவருக்கும் சமத்துவமான கல்வியை வெள்ளூர் ஊராட்சியை சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வெள்ளூர் 2 என்ற இப்பள்ளியினுடைய நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கவிருக்கின்ற எல்லாம் பள்ளியை மறந்து எந்திர வாழ்வில் தொலைந்து விட்டான். படிக்காதவன் தான் பள்ளியை பார்த்து ஏக்கத்தோடு தவிக்கின்றான். 10 மாதம் சுமந்த தாய்க்கே பணிவிடைகள் செய்கின்றோம். 10 வருடம் சுமந்த பள்ளிக்கு என்ன செய்ய நினைக்கின்றோம்? இருக்கும் கோவில்கள் போதாதென்று புதிதாய் கோவில்கள் கட்டுகின்றோம். பள்ளிகள் எல்லாம் கோவில்கள் என்பதை ஏனோ நாமும் மறக்கின்றோம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம்
எங்கே தேடலாம். வயதில் கவலை எதற்கு விட்டு தள்ளு தள்ளு, கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு. கற்கும் வயதில் கவலை எதற்கு விட்டு தள்ளு தள்ளு, கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு. நோக்கமூக்கமாக்கம் அனைத்தும் கல்வி ஒன்றுதான், கல்வி ஒன்றுதான், கல்வி ஒன்றுதான். கற்கும் வயதில் கவலை எதற்கு விட்டு தள்ளு தள்ளு, கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு. வானவெளியில் பாதை போடும் நமது கல்விதான், விண் கடந்து விண்ணளக்கும் நமது கல்விதான். வானவெளியில் பாதை போடும் நமது கல்விதான், விண் கடந்து விண்ணளக்கும் நமது கல்விதான். படிப்பு மட்டும் கல்வி இல்லை, வா வா வா. வாழ்க்கை கூட உயர்ந்த கல்வி என்று சொல்லவா, கழுது அளவு கல்வியாலும் மண்டம் இருக்கலாம். கற்கும் வயது கவலை எதற்கு விட்டு தள்ளு தள்ளு, கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு, வெற்றி என்று சொல்லு, வெற்றி என்று சொல்லு. நீ எந்த ஸ்கூலு, நானும் அந்த ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, அதுதான் நம்ம ஸ்கூலு. அம்மா அப்பா டீச்சர் கூட ஊர் மக்கள் சேர்ந்து அரசு பள்ளியில் அங்கம்மாவும் SMCயும் சேர்ந்து. அப்பா பள்ளிக்கூடம் வாப்பா, அடியா ஆகி சொல்லு ஸ்மார்ட்டா. பாப்பா பள்ளிக்கூடம் வாப்பா, அடியா ஆகி சொல்லு ஸ்மார்ட்டா. ஏது கல்விக்கு இங்க காசு, அரசாங்க பள்ளிக்கூடம் மாசு. சடுகுடு சடுகுடு ஸ்மார்ட் புக்கு, அரசு பள்ளி ஹைடெக், கசடர நீ படிச்சு பெருமை சேரு நாட்டுக்கு. எங்க ஸ்கூல் சம ஸ்கூல், அது நம்ம ஸ்கூல். எங்க ஸ்கூல் சம ஸ்கூல், அது கவர்மெண்ட் ஸ்கூல். எங்க ஸ்கூல் சம ஸ்கூல், அது நம்ம ஸ்கூல். எங்க ஸ்கூல் சம ஸ்கூல், அது கவர்மெண்ட் ஸ்கூல். அனைவருக்கும் வணக்கம். நான் நம்ம ஐயா பாரதிதாசன் கிட்ட எனக்கு மேக்ஸ் வாத்தியார் 8th படிக்கும்போது இந்த நிகழ்ச்சியில அவர் கௌரவிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் சார். வேலூர் 2 நூற்றாண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கீங்க, அதை பற்றி பகிர்ந்துக்கோங்க சார். என் பேர் வந்து கு மன்னார்சாமிமா. நான் 7/8/1995 முதல்ல டிஆர்பி மூலம், டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக இந்த ஆசிரியர் பணிக்கு வந்தேன். தற்பொழுது இந்த நூற்றாண்டு பள்ளியில் 2012 நான் பணியேற்றேன். அன்றிலிருந்து இன்று வரை ஒரு 13 ஆண்டு காலமாக இந்த பள்ளியிலேயே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பள்ளியில் தொடர்ந்து இந்த 13 ஆண்டு காலமாகவும் மாணவருடைய சேர்க்கையை அதிகப்படுத்தக்கூடிய போக்குவரத்து வசதி மற்றும் ஆண்டு திருவிழா, சுற்றுலா போன்ற நிகழ்வுகளை அந்த பள்ளியிலே தொடர்ந்து நடத்தக்கூடிய காரணத்தினால் மாணவருடைய எண்ணிக்கை குறையாமல் தொடர்ந்து 5 ஆசிரியர்கள் பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நான் பணிபுரிந்து வருகிறேன். தற்பொழுது இந்த
கல்வியாண்டிலே அரசனுடைய முடிவுக்கேற்ப நாங்கள் இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்த நூற்றாண்டு விழாவில் மாணவனுடைய தனித்திறனை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளையும் முன்னாள் மாணவர்களை கொண்டு இந்த விழா ஏற்பாடுகளையும் நாங்கள் முழுமையாக இதை செய்து கொண்டிருக்கிறோம். முன்னாள் மாணவர்கள் எங்களுக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பையும் தந்து கொண்டு இருக்கிறார்கள். மேன்மேலும் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இந்த ஊர் பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், எஸ்என்சி உறுப்பினர்கள், பெற்றோர் ஆசி சங்க உறுப்பினர்கள், இளம் தேடி கல்வி ஆசிரியர் தன்னார்வலர்கள், இப்பள்ளியிலே பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடும் வருங்காலங்களில் மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து தொடர்ந்து 5 ஆசிரியர்கள் இந்த பள்ளியிலே பணியாற்றும் ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த 25 மே மாதம் ஓய்வு பெறக்கூடிய காரணத்தினால் என்னுடைய இந்த பணிவான இந்த தாழ்மையான ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன். இதை நீங்கள் மனமோந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி சார். உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு, நட்பு, காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு, நட்பு, காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. தலைக்கு மேலே வளர்ந்தால் கூட தாய்க்கு நீ பிள்ளைதான். எத்தனை பெரிய மனிதனானாலும் பள்ளிக்கு நீ மாணவன்தான். உன்னை சுமந்த பள்ளிக்கூடம் கேட்பாரற்று கிடக்கிறதே. உந்தன் வரவை எதிர்பார்த்து ஊருக்குள் தனியாய் நிற்கிறதே. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். படித்தவன் எல்லாம் நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.